இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராகுல் 247 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். தேச விரோத சக்திகளுடன் தொடர்பில் இருந்தார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். நேரு காலம் முதல் ராகுல் வரை காங்கிரஸ் கட்சி தனது சுயநலத்திற்காக நாட்டின் பாதுகாப்பு, பொதுநலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து வந்துள்ளது. ராகுல் வெளிநாட்டு சக்திகளின் கையில் பொம்மையாக செயல்படுகிறார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்படும் ஜார்ஜ் சோரோஸ் தொடர்புடைய நபர்களை அவர் சந்தித்துள்ளார். OCCRP போன்ற NGO அமைப்புகள் மூலம் இந்தியாவின் பொருளாதார நிலைத்தன்மையை குறைக்க ராகுல் முயற்சி செய்கிறார். தனது 247 வெளிநாட்டு பயணங்களின் போது அரசு வழங்கிய எல்லோ புக் பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகளை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார். ராகுல் வெளிநாட்டு பயணங்களின் போது ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு நெறிமுறைகள் மீறப்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும். காங்கிரஸ் கட்சியின் சமரச அரசியல் என்பது இன்று நேற்றல்ல, நேரு காலம் முதலே தொடங்கிவிட்டது. நேருவின் காலத்தில் திபெத் விவகாரத்தில் இந்தியா சீனாவிடம் சமரசம் செய்தது. பஞ்சசீல கொள்கை என்ற பெயரில் இந்தியாவின் அக்சாய்சின் பகுதியை சீனாவிடம் இழந்தது. இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர் இடத்தை சீனாவுக்கு வழங்க நேரு பரிந்துரைத்தது மிகப்பெரிய வரலாற்று தவறு. அடுத்து இந்திரா காலத்தில் பாகிஸ்தானுடனான போருக்கு பின் கையெழுத்தான ஷிம்லா ஒப்பந்தத்தில் 93,000 பாகிஸ்தான் வீரர்களை விடுவித்த போதிலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா மீட்க தவறியது. சோவியத் உளவு அமைப்பான KGBயிடமிருந்து இந்திரா சூட்கேஸ் மூலம் பணம் பெற்றதாக எழுந்த புகார்கள் நாட்டின் கௌரவத்தை சிதைத்தன. தொடர்ந்து ராஜீவ் காலத்தில் போஃபர்ஸ் ஊழல் விசாரணை தடுக்கப்பட்டது. தனது நண்பரான குவாத்ரோச்சியை பாதுகாக்க தேசிய நலனை ராஜீவ் விட்டு கொடுத்தார். அடுத்து மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது சோனியாவும் ராகுலும் சட்டத்திற்கு புறம்பான அதிகாரத்தை செலுத்தினர். அமைச்சரவை எடுத்த முடிவை ராகுல் செய்தியாளர்கள் முன்னிலையில் கிழித்து எறிந்தது பிரதமரை பகிரங்கமாக அவமானப்படுத்தினார். தேசிய ஆலோசனை குழு என்ற அமைப்பின் மூலம் இடதுசாரி சித்தாந்தத்தை திணித்து நாட்டை ஒரு நிழல் அரசாங்கம் போல அவர்கள் வழி நடத்தினர். இப்போது ராகுல் வெளிநாட்டு சக்திகள் நாட்டுக்கு எதிரான அமைப்புகளின் கைப்பாவையாக இயங்கி வருகிறார். பார்லிமெண்ட் வெளியில் நடைபெறும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா ஆதரவு பத்திரிகையாளர் என்று ஒருவர் முத்திரை குத்தப்பட்டால் ராகுலிடம் எந்த ஒரு கேள்வியையும் கேட்க முடியாது. முன்கூட்டியே எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டு நிருபர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிப்பார். வேறு கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர் காங்கிரஸை வழிநடத்தி நாட்டுடன் விளையாடுகிறார். பிரதமர் மோடி புகழ், புதிய மற்றும் வளர்ந்து வரும் இந்தியா ஆகியவற்றை பொறுத்து கொள்ள முடியாமல் பொய்களுக்கு மேல் பொய்களை சொல்லி வருகின்றனர். ராகுல் எதிர்மறை அரசியலின் முன்னோடியாக மாறிவிட்டார் என பியூஷ் கோயல் கூறினார். भारत को किस प्रकार से आर्थिक रूप से कमजोर बनाना, भारत की अर्थव्यवस्था को चोट पहुंचाने का काम करना, जिसके लिए वो OCCRP जैसी संस्थाओं के टूल किट का इस्तेमाल बार बार करते हैं, भारत की अर्थव्यवस्था को डिस्टेबलाइज करने के लिए, कमजोर बनाने के लिए, ये भी देश ने लगातार महसूस किया है, देखा है, अनुभव किया है. राहुल गांधी जी ने एक प्रकार से बड़ी ओछी राजनीति देश और दुनिया के सामने दिखाई है. एक प्रकार से फॉरेन पावर्स के पपेट के रूप में ही इज नथिंग बट अ पपेट of anti-India forces, anti-India organizations and anti-India governments. This is the compromised Rahul Gandhi and Gandhi family that we see today, whether in parliament, whether outside parliament, whether in a press conference. We have seen the behavior with the press. You can't even ask an uncomfortable question to Mr. Rahul Gandhi without being tagged as a BJP associated press person. उनको सिर्फ क्यूरेटेड प्रेस कॉन्फ्रेंसेस चाहिए. उनको सिर्फ लिखा पढ़ा के जिसको
प्रश्न दिया हो उसके अलावा वो कोई प्रश्न भी नहीं ले सकते। ऐसा व्यक्ति कांग्रेस पार्टी का नेतृत्व कर रहे, देश के साथ खिलवाड़ कर रहे, देशवासियों के हितों को पूरी तरीके से दांव पर लगा रहे और आज के नए भारत, उभरती हुई अर्थव्यवस्था, उभरती हुई दुनिया में भारत का वर्चस्व को, प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की लोकप्रियता को शायद वो सहन नहीं कर पा रहे हैं। इसलिए झूठ के ऊपर झूठ बोलकर देश हित और राष्ट्र हित को बार बार कॉम्प्रोमाइज करते हैं।